ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா எங்கள் வீட்டோட கார்டன் டூர் காட்ட போகிறேன். இந்த கார்டன் டூரில் நாங்கள் வந்து நிறைய பிளான்ஸ் சின்ன எல்லாம் சீட்லேருந்து வளர்த்தோம், நிறைய இதுலேருந்து ஸ்டெம்ஸ்லேருந்து கொண்டாந்து வளர்த்தோம், அந்த மாதிரி தான் வளர்த்தோம். கொஞ்சம் தான் இதில் போய் வாங்கணும், வெளியில் கடையிலலாம் போய் வாங்கினது. பட் மற்றபடி மோஸ்ட்டாக எல்லாமே வந்து நாங்கள் வாங்கினது எல்லாமே வந்து நட்டது. அப்புறம் இப்போ பழம் சாப்பிட்டுட்டு அந்த பழத்துலேருந்து சீடு வச்சு அந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே அப்படியே வளர்த்தோம். உங்களுக்கு அந்த டூர் நான் உங்களுக்கு காட்டுறேன், எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன் என்னென்ன எப்படி பண்ணோன்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு செடி நான் உங்களுக்கு எது காட்டுறேன்னா எங்கள் வீட்டில் இருக்க மணி பிளான்ட்டு. இந்த மணி பிளான்ட் வந்து நாங்கள் சின்னதாக வாங்கி வச்சோம். அந்த மணி பிளான்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து இது ஆக்சுவலாக தொட்டி கூட தெரியல, அந்த தொட்டி ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. ப்ளஸ் அந்த ஸ்டெம் மாதிரி இருந்து அதை யூஸ் பண்ணி தான் கொக்கோபிட் அந்த ஸ்டெம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அதில் தான் இது பண்ணி நாங்கள் வளர்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அதான் இந்த செடி. உங்களுக்கு பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு இந்த மணி பிளான்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு நேச்சர் ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு அந்த சன்லைட்டு, அந்த நேச்சுரல் வாட்டரிங்கு, அந்த இதெல்லாமே இதில் இருக்கனால உங்களுக்கு அந்த இது நல்லா வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், தொட்டி உள்ளே இருக்குது. ஸோ அந்த தொட்டி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும், அந்தளவுக்கு இது நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு. ஸோ இதில் நாங்கள் நிறைய கட்டிங் கூட எடுத்து நிறைய செடியெலாம் நாங்கள் இதுலேருந்து நிறைய செடி வந்துச்சு மணி பிளான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த பிளான்ட் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் வந்து எப்படி பண்ணோம்னா இந்த கம்போஸ்ட் மாதிரி செய்யறதுக்காக இந்த தொட்டியில் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம். ஸோ போட்டு வைக்கும்போது அப்பப்போ இந்த சின்ன சின்ன பிளான்ட்ஸ்லாம் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, கட் பண்ணும் போது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சு வளர்த்தது அவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்னேக் பிளான்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் இது ஒரு குரோட்டன் டைப்பில் ஒரு பிளான்ட் இது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு செம்பருத்தியும் இருக்குது. செம்பருத்திலாம் நாங்கள் கட்டிங் தான் வச்சு வளர்த்தது இது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பப்பாயா, இது சீடு போட்டோம், அந்த சீட்லேருந்து அது வளர்ந்தது இது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இந்த சைட் ஸ்டெப் சைஸில் வந்து ஒரு மல்லிச்செடி வச்சுருக்கோம். இந்த மல்லிச்செடி ஒருத்தர் கொடுத்தாங்க, சின்னதாக அந்த இது கல்யாணத்துக்கோ எதுக்கோ போகும்போது கொடுத்தது. ஸோ அது வந்து நாங்கள் நட்டு வச்சிருந்தோம். நிறைய கொஞ்சம் அந்த சீசன் டைமில் கொஞ்சம் நல்லா மல்லிப்பூ வரும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செடியும் இந்த சைடு ஒன்று வச்சுருக்கோம். இந்த சைடு என்ன வச்சுருக்கோன்னா இந்த குரோட்டன்ஸ் டைப், இதுவும் வந்து ஒரு ஸ்டம் மாதிரி எடுத்து வந்து வச்சோம். ஆனால் இப்போ நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு. அப்புறம் இந்த பாதாம் கொட்டையெல்லாம் ரோட்டில் இருக்கோம்ல, அதை கொண்டு வந்து சும்மா போட்டு வச்சோம். பார்த்தா அதுவும் நல்லா பாதாம் கொட்டையும் நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாதாம் கொட்டை. அதுக்கப்புறம் இது குரோட்டன், இதுவும் சின்ன சின்னதாக கட்டிங்ஸ் தான் எல்லாமே கொண்டு வந்து வச்சோம். ஸோ இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளான்ஸ். இது ரொம்ப அழகாக இருக்கும், எங்கே வச்சாலும் இது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக க்ரீனரியாக கவர் ஆகிறதுனால இது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் இன்னும் ஒரு செடியும் இருக்குது பாருங்கள். இது வந்து பெரண்டை. ஸோ பெரண்டையும் வந்து ஒரு சின்ன இதில் தொட்டியில், அதுக்குள்ளேயே தொட்டியில் வச்சு ஏன்னா இடம் ஸ்பேஸ் இல்லாதனால அது தொட்டிக்குள்ளேயே அது உள்ளே வச்சதில் அது வந்து நல்லா வளர்ந்துருக்குது பெரண்டையும். அப்புறம் வேறு என்ன செடி, நிறைய இதுவாக இருக்குது இந்த செடி. அப்படியே தான் வேறு நேச்சுரல் இது தான். எதுவும் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணுறோமோ, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவோம், அதெல்லாம் தான் போடுவோம் நாங்கள் உரமாக. வேறு எதுவும் அவ்வளோ இது மற்றபடி வேறு எதுவும் போடுறது கிடையாது. ஸோ அந்த மல்லிச்செடி காட்டினேன் இல்லைங்களா, அந்த மல்லிச்செடி தான் மல்லிச்செடி. அதை கட் பண்ணிகிட்டே இருப்போம், ஏன்னா கட் பண்ணும்போது நமக்கு ஏன்னா இது ரொம்ப பெருசாக வளரும், அதனால நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி இது பண்ணுவோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த முருங்கை மரம். ஆக்சுவலாக தானாக வந்து எங்கள் வீட்டில் வந்து பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு, அதுலேருந்து சீடு விழுந்து அந்த சீட்லேருந்து வந்த மரம் தான் இது. நல்லா செம்ம ஹைட்டில் வந்து அந்த சீட்லேருந்து தானாக வளர்ந்தது. அது நாங்கள் வந்து இந்த இதில் வச்சு வளர்த்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா மல்லிகான்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழம். அந்த மாம்பழத்தை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வந்து இதில் நட்டு வச்சோம். நட்டு வச்சதில் இது நல்லா வளர்ந்துருக்கு அந்த மாமரம் இது. அப்புறம் இங்கே வந்து வெத்தலையும் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு லெமன் செடியும் இருக்குது, லெமனும் இருக்குது. அப்புறம் வெத்தலையும் இருக்குது, லெமன் வெத்தலை. அப்புறம் ஒரு முருங்கை மரம், இது எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் செடி என்னென்னா இது வந்து இந்த
அரச மரம் அந்த வீட்டில் அங்கே சைட்லலாம் நிறைய வளர்ந்து இருந்துச்சு. அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், எடுத்துகிட்டு வந்து இந்த போன்சாய்க்காக ரெடி பண்ணுறதுக்காக இந்த கொண்டு வந்து வச்சேன் இது. ஸோ இந்த பெரிய பெரிய இது அதுலேருந்து நல்லா வளர்ந்துருக்கு, அந்த ஸ்டெம் வச்சதில் நல்லா வளர்ந்துருக்கு. அப்புறம் இது வந்து செம்பருத்தி. ஏன்னா இடம் கொஞ்சம் ஸ்பேஸும் கம்மியாக இருக்கனால அப்படியே தொட்டிக்குள்ளே தொட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த தண்ணி ஊற்றினோன்னா நம்ம அந்த தண்ணிக்கும் அது அப்படியே இதுவாகிடும். ஸோ அதனால் அது அப்படியே வச்சிடுறது. இது செம்பருத்தி, இதுவும் நல்லா பூக்கும். பார்த்தீங்கன்னா இது நல்லா பூக்கும். அப்புறம் பக்கத்தில் இந்த ஸ்னேக் பிளான்ட், இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் என்ன ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளான்ட்ஸ் இது. ஏன்னா சின்னதாக நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் இது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகி கயிறு கட்டி வைக்கிற அளவுக்கு, ஏன்னா இது ஓப்பன் பண்ணால் அப்படியே ஃபுல்லாக வந்துடும், அதனால ஃபுல்லாக கயிறு கட்டி வச்சுருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு செடி பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகா செடி. இது நெக்ஸ்ட்டு மிளகா செடி. நம்ம வீட்டில் இந்த மிளகாலாம் வாங்கிட்டு வரும்போது அந்த மிளகாவில் வந்து பேலன்ஸ் இருக்க சீட்ஸை வந்து போட்டு வந்த செடி அது. அப்புறம் இது வந்து அங்கேயே ஒரு சின்ன மணி பிளான்ட்டும் இருக்குது. அப்புறம் இது என்னென்னா அந்த ஸ்னேக் பிளான்ட்டோட இன்னொரு கட்டிங் எடுத்து வச்சோம், அதுலேருந்து இன்னொரு அப்படியே வளர்ந்தது தான் இதுவும். அப்புறம் மணி பிளான்ட். அப்புறம் இது வந்து கோவா. ஒரு இடத்துக்கு போனோம், அங்கே கொடுத்தாங்க எங்களுக்கு இது வீட்டில் வைக்கிறதுக்காக. ஸோ அதுதான் கோவா ட்ரீ. அது இன்னும் ரெடி பண்ணணும், அப்படியே தான் வச்சுருக்கோம். இன்னும் அதுக்கு எதுவும் இன்னும் செய்யலை, ஏன்னா இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் பார்த்துட்டு தான் இது பண்ணணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த மேங்கோ ட்ரீ. இது வந்து என்ன மேங்கோன்னா பகனப்பள்ளி. இந்த பகனப்பள்ளி வந்து நாங்கள் அதேமாதிரி தான் சீட் போட்டு இந்த இதில் வந்து போட்டு வளர்த்தது இது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது ஆக்சுவலாக அந்த சீட்டில் வளர்ந்தது தான் இது. சரி, இந்த மரம் இதெல்லாம் வந்து சின்ன போன்சாய் மாதிரியே வளர்க்கலாம். போன்சாய் மாதிரியே கொஞ்சம் சின்ன சைஸில் வளர்த்து அதுக்கப்புறம் அந்த இதில் அந்த சின்ன மரத்துலேயே அந்த மாதிரி வளர்க்கலான்ற ஒரு பிளானில் தான் இது எல்லாமே வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு இடம் கிடையாது ஒரு நட்டு வச்சு அந்த மாதிரி மரம் வளர்க்குற அளவுக்கு. ஸோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த க்ரோ பேக்லேயே வச்சு பண்ணுறோம். இது ஸ்னேக் பிளான்ட்டு. இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இது ஒரு 2 கலர் இருக்குது. அது ஒரு கலர், இது ஃபுல் க்ரீன். இது வந்து எல்லோ அண்ட் க்ரீன் இந்த ஸ்னேக் பிளான்ட். அதுக்கப்புறம் இது மணி பிளான்ட்டு. அப்புறம் இங்கே இருக்கிறது ஒரு ஸ்னேக் பிளான்ட். இங்கே ஒரு ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கோம். அப்புறம் இது ஒரு டைப் ஆஃப் ஸ்னேக் பிளான்ட்டு. இது அப்படி இந்த இது தொட்டியில் வர்றது. சின்னதாக இருக்கு பாருங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்னேக் பிளான்ட் இது. அப்புறம் இது ஒரு ஸ்னேக் பிளான்ட். இது வந்து பொமோகிரானட். இதுவும் வந்து நட்டு வைக்கணும். அது பொமோகிரானட்டோ இதுவும் அப்படியே இதில் தான் இருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் ஸ்பேஸ்லாம் இல்லை, அதனால ஸோ இது அப்படியே இதுலேயே தான் இருக்குது, அது பேக்லேயே தான் இருக்குது. அப்புறம் இதுவும் மணி பிளான்ட்டு. அந்த கீழே இந்த பீசஸில் அப்போ இது தொட்டி காலி வந்து சொல்லி அதை கொண்டு வந்து இங்கே நட்டோம். அது பார்த்தா திருப்பி இங்கேயும் பயங்கர புஷியாக வளர்ந்துருச்சு. அப்புறம் இங்கே இன்னொரு பொமோகிரானட்டு. 2 பொமோகிரானட் இருக்குது. அது பொமோகிரானட்டும் அதுக்குள்ளேயே தான் வச்சுருக்கோம், அந்த தொட்டிக்குள்ளேயே தான். இங்கேயும் ஒரு செம்பருத்தி இருக்குது. இதுவும் நல்லா பூக்கிற செம்பருத்தி, ரெட் கலரு. இந்த செம்பருத்தியும் ரெட் கலர் செம்பருத்தி. அப்புறம் இது வந்து என்ன சீத்தாப்பழம். இது சீத்தாப்பழத்தோட சீட்லேருந்து எடுத்து வந்த இது. அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் தொட்டியில். அப்புறம் இங்கே ஸ்னேக் பிளான்ட், கொஞ்சம் ஸ்னேக் பிளான்ட்டு. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்னேக் பிளான்ட். இது கொஞ்சம் அப்படியே நீட்டாக இருக்கும். அப்புறம் இது ஃபர்ன். அப்புறம் இதுவும் சீத்தாப்பழம் தான். அதோட பெருசு இது லீஃபு பார்த்தீங்கன்னா. இது ஒரு டைப் ஆஃப் குரோட்டன்ஸ். இது ஒரு குரோட்டன்ஸு. அப்புறம் இந்த சில்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சில்லி. இது வந்து இப்படி தான் வரும் இந்த சில்லி, ஓகேங்களா. இப்படி மேலே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது கீழே இருக்காது, மேலே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் சீடுக்காக வச்சுருக்கோம். இது அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு இந்த செடியும் இருக்குது.
பேர் மறந்துட்டேன் இது கற்பூரவள்ளி இது. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் ஏன் இப்படி திருப்பி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் வந்து ஆக்சுவலாக இதில் தண்ணி ஊற்றிட்டு இந்த இது வழியாக ஹோல்ஸ் போட்டு வச்சுருவோம். ஸோ ஹோல்ஸ் போட்டு, ஏன்னா சம்மரில் அதுக்கப்புறம் தண்ணி மழையெல்லாம் நமக்கு அடிக்கடி பெய்யறது இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பாட்டிலில் வந்து ஹோல்ஸ் போட்டு இது உள்ள தண்ணி போட்டு ஆப்போசிட் சைடில் இப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே தனியாக வாட்டரிங் ஆகிடும். ஒரு நாள் 2 நாள் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி அதுக்காக அந்த தண்ணி பாட்டில்ஸ்லாம் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து செடி. அப்புறம் இதில் லெமன் இருக்குது. இதில் கொய்யாவும் போட்டிருக்கோம். பட் எங்களுக்கு கொய்யா ப்ளஸ் இதுவும் போட்டிருக்கு, 2 இது போட்டிருக்கு. என்ன வருதுன்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். கொய்யாவும் போட்டிருக்கோம், சில்லியும் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து லெமன்னு. ஸோ லெமன்னா கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும். இது கட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா அது முள் இருக்கும், நடக்கும் போதெல்லாம் காலில் மாட்டோம், ட்ரெஸ்ஸில் மாட்டோம். ஸோ அதனால் அது இது பண்ணியிருக்கோம். இது வந்து சில்லி வந்து பார்த்திங்கன்னா, சில்லி வந்து ஃப்ளவர் வந்துருக்கு இந்த சில்லி. அப்போ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்பைடர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதில் கட் பண்ணி வைக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று இது ஒரு ஸ்பைடர் பிளான்ட்டு இங்கே ஒன்று இருக்குது. ப்ளஸ் இது ஒரு பப்பாயா ட்ரீ. ஸோ இதுதான் வந்து இந்த வியூ பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த ரெட் சில்லி. ஸோ நான் கொஞ்சம் இந்த சைடில் நடந்து வரும்போதெல்லாம் கொஞ்சம் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னடா இது இடமே இல்லையே உள்ள மேலே வர்றதுக்குன்னு. ஸோ அதனால் பட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரணும், வேறு வழி கிடையாது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கட்டி வைக்குமோ கட்டி வச்சுருவோம் எல்லா செடியும். இல்லைனா இது வந்து படிக்கட்டே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் இந்த டூரை, எங்கள் கார்டன் டூரை. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து இன்னும் பெட்டராக கூட பண்ணுறோம் நாங்கள். ஸோ ப்ளீஸ் ஆல்சோ லைக் த வீடியோ. தேங்க்யூ வெரி மச். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இது என்னென்னா, ஜென்ரலாக நிறைய டைப்ஸ் ஆஃப் கார்டன்லாம் இருக்குது. டெரஸ் கார்டன், அதுக்கப்புறம் வேறு நிறைய டைப் ஆஃப் கார்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா. டெரஸ் கார்டன். சரி, இது வந்து படிக்கட் கார்டன், இது ஸ்டெப்ஸ் கார்டன் சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய செக் பண்ணி பார்த்தேன், அந்த மாதிரி யாரும் போடல. சரி, நம்மளே ஒரு நேம் கொடுத்துக்கலாம் சொல்லி இது ஒரு பேர் நான் ஒரு ஸ்டெப் கார்டன் நான் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ hope you enjoyed the video. Thank you.